இது எப்பவுமே பெருமையான இடம். இந்த இடத்துல வந்து நம்ம படத்தை வந்து போட்டு காமிச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒத்த செருப்புல இரவு நிழல் அந்த மாதிரியான ஏதோ பரீட்சார்த்த முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு அப்புறம் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணாங்க, நம்ம குடும்பத்தோட பாக்குற மாதிரி குழந்தைங்களோட பாக்குற மாதிரி பாருங்க, சிவகார்த்திகெல்லாம் எவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு, அதனால அந்த மாதிரி ஒரு படம் பண்ணேன் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை வச்சு ஒரு படம் பண்ணலாம். ஆனா அது குழந்தைத்தனமா பண்ண வேண்டாம்னு முடிவு பண்ணேன். குழந்தைங்க படம் தான், ஆனா அது குழந்தைத்தனமா ஒண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு பேய் படம் தான், ஆனா வந்து நல்லா பே பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படிலாம் முடிவு பண்ணி அப்புறம் இந்த ஜானர் ஷிஃப்ட்டை பத்தி நான் எப்பவுமே இந்த லாஜிக்கை பத்தி கவலைப்பட மாட்டேன், ஒரு கட்டமைப்பை பத்தி கவலைப்பட மாட்டேன். எதையாவது உடைக்கணும்ன்றது மட்டும் தான் நம்மளுடைய பேசிக் விஷயமா இருக்கும். புதிய பாதையில இருந்து அப்படிதான், ஹீரோனா இப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இதுல ரொம்ப ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இந்த 13 பேரும். இவங்களை வச்சு இப்பவுமே ஒரு படத்தை ஹோல்ட் பண்ண முடியாம தான் நம்ம நிறைய ஸ்டார்ஸை தேடுவோம். நான் சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டார் வந்துட்டே இருப்பாங்க, அப்பதான் ஜனங்க அது ஹோல்ட் பண்ண முடியும். இல்லாட்டி அந்த பட்ஜெட்டுக்கான விஷயம். நான் வந்து நாளைய சூப்பர் ஸ்டாரு, நாளைய லேடிஸ் சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த தைரியத்துக்கு என்ன பேர் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா ஒரே ஒரு சீன் ஷூட் பண்ணி பார்த்தேன், அந்த ஒரு சீன்ல தெரியுது இவங்க எல்லாரும் இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்தது. வழக்கமா இந்த 13 வயசுல ஒரு பிரச்சனை ஒன்று வரும், we are not kids anymore அப்படின்றதான் அவங்களுடைய பிரச்சனை. நம்மளும் கொஞ்சம் பெரியவங்களாயிட்டோம், நமக்கான புத்திசாலித்தனத்துக்கு அப்பா அம்மா மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை போய் பார்த்தா 38 மார்க் தான் வாங்கியிருக்காரு, ஆனா நம்மள வந்து 88 மார்க் எதிர்பார்க்கிறாரு. இந்த மாதிரியான இந்த குழந்தைங்களோட பிரச்சனையை வச்சுட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அப்புறம் மண்டே வந்து ரொம்ப மண்டக்காயிடுது. அதனால ஒரு நாள் வந்து நம்ம கட் அடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கிட்ட ஒரு பேய் இருக்கு அப்படின்னு, அந்த பாட்டியை வந்து அந்த பேய் எப்படி ஃபீல் பண்ணலாம்னா, அந்த ஒரு கிணறு ஒன்று இருக்கு, ஒரு 500 வருஷத்துக்கு கிணறு இருக்கு, அதுல கொண்டு போய் நம்ம அந்த கயிறை போட்டோம்னா அந்த கயிறை அந்த பேய் பிடிச்சிக்கும். ஸோ வி கேன் ஃபீல் த கோஸ்ட் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு த்ரில். கட் அடிச்சுட்டு போயிட்டு 3:30 மணிக்கு திரும்பி வந்துடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் அந்த திருட்டுத்தனமா அந்த கிளம்பி போறது, அந்த ஜேர்னில இருக்கிற சந்தோஷம். வழியில என்ன ஒண்ணு, இவங்க எதிர்பாராத லெவலில் ஒரு ஆணவ கொலை. இந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனா முடியும். இவ்வளவு தூரம் சயின்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறமேல கூட இன்னமும் அந்த ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்குங்கிறத பதிவு பண்ற மாதிரி ஒரு ஆணவ கொலை அங்க நடக்கும். அதனால மறியல்னால பஸ் நின்று போயிடும். ஸோ இவங்க ஆட்டோலையும் போக முடியாது, ஒரு 1.5 மணி நேரம் குறுக்க நடந்து போகணும். நல்ல பட்டப்பகல், வெட்டவெளி, பொட்டல் காடு, அங்க ஒண்ணுமே இருக்காது. இவங்க 13 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ரொம்ப அமானுஷமா ஒருத்தர் மிஸ் ஆகுறாங்க. இது வரைக்கும் ஒரு ஹாலிவுட் படத்துல கூட இந்த பட்டப்பகல்ல ஒரு த்ரில்லர் பண்ணது கிடையாது. ஸோ நமக்கு எப்பவுமே அந்த மாதிரி நமக்கு ஒரு த்ரில் வந்துடும், இன்னும் அவனே பண்ணலையா நம்ம பண்ணி. இதுல தைரியத்துல என்ன சின்ன தைரியம் பெரிய தைரியம் வாடா பாத்துடலாம்னு சொல்லிட்டு இதுல ஒரு குழந்தையா மிஸ் ஆகணும் போது, நான் இந்த கதை பண்ணும்போது மிஸ் ஆனா அது என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது, மிஸ் ஆகிடும், அவ்வளவுதான் என்னுடைய கதை. அப்புறம் நான் நினைச்சேன் ஒரு வெட்டிக்கிளி அளவுக்கு ஒரு ஏலியனா நம்ம இது வரைக்கும் சினிமால வேற என்னென்னமோ காட்டுறோம், அது வந்து குட்டையா தான் இருக்கும், மொட்டை தலையோட இருக்கும், கொட்டை கண்ணையோட இருக்கும், ஏன் இப்படி அருவருப்பா தான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிச்சு ஏலியனை நம்ம மாத்திடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ஏலியனை மட்டும் இமேஜின் பண்ணேன். அங்க ஒரு பெரிய முந்திரி காடு, அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற ஒரு ஸ்பீஷிஸ்ல இருந்து ஒரு சாம்பிள் அதை எடுத்துட்டு போகுது, அதுக்காக தான் அதை எடுத்துட்டு போக ட்ரை பண்ணுச்சு. இந்த 13 பேர்ல கொஞ்சம் பேர் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 பேர் மிஸ் ஆயிடுறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. கடைசியில அது கேட்கறது என்னன்னா, ஒரு சாம்பிள் வேணும் எனக்கு, உங்கள யாராவது ஒருத்தர் வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை எல்லாம் விட்டுறேன் அப்படின்னு உடனே அதை வந்து இவங்களுடைய லாங்குவேஜை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 153 வருஷமா, நான் ஒரு 35 வருஷமா போராடுற மாதிரி 153 வருஷமா போராடுறோம். இந்த சொந்த கதை சோக கதையை சேர்த்து சொல்லி வச்சுக்கலாம், கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் ஆகுன்றதுக்காக அந்த மாதிரி நம்மள மாதிரி ஒருத்தர். ஆனா நான் ஒரு சப்போர்ட்டிங் ரோல், நான் ஹீரோ கிடையாது. காஸ்டியூம்ஸ் எல்லாம் நல்ல ஹீரோ மாதிரி போட்டுட்டு யூனி பாபு வச்சு கிண்டல் அடிக்க சொல்லியிருப்பேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடியே கிளம்ப ஆரம்பிச்சு போல இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, ஏன்னா அவருடைய எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் உடம்புலயே இருக்கும், அவருடைய பைக்லயே இருக்கும். சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அவர் இதெல்லாம் டிகிரிப்ட் பண்ணி சொல்லுவார், இதுதான் விஷயம் அப்படின்னு. இதுல யார் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, ஐயங்காலின்னு ஒரு பையன் இந்த சமுதாயத்துல ஒதுக்கப்படுற புதிய பாதையில இருந்து நான் பண்றேன், அப்படி ஒதுக்கப்படுற ஒரு பையனை இது தனியா ஜாதி மதம் மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு தனித்தனியா பிரிச்சு ஒரு கதை சொல்லாம அவனை நான் எங்க கொண்டு போய் சேர்க்கிறேன். அவன் கடைசியில சாக்ரிஃபைஸ் பண்றான், வேற ஒரு பிளானட்ல இருந்து வணக்கம் பூமின்னு ஐயங்காலின்னு சொல்றான். அதுதான் என்னுடைய வெற்றி நினைச்சேன், அதுதான் இந்த படம். இதுக்கு கொண்டாட இல்ல, அவரு மைக் தான். ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுருவோம் சார், செகண்ட் ஒன்று போடுவோம்.
சார். தேங்க்யூ தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஏன் கேட்டேன்னா, அந்த படம் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் தான் பார்த்தேன். நான் வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக வேற ஒரு ஃபங்க்ஷனுக்கு உதயகுமார் ஃபோன் பண்ணாரு. அந்த ஷூட்டிங்ல இருந்து லேட் ஆயிடுச்சு, 7 மணிக்கு கொஞ்சம் நீங்க பார்த்து நீங்க போங்கன்னாரு. அதனால வந்தேன். நான் கடைசி ஹாஃப் அன் அவர் பார்ப்போம். சயின்ஸ் ஃபிக்ஷன்ல இருந்தா நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா உண்மையாக இருக்கு, என்ன அது வந்து மொத்த கதை இது மாதிரி இருக்கா இல்ல என்ன பேசுறது அப்படின்னு தெரியல இல்லையா, அதனாலதான் உங்கள்கிட்ட கதையை கேட்டுக்கிட்டேன். அதனால வந்து ஆனா ஒரு நண்பர், நாங்க முன்ன போயிட்டு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார், படம் வந்து முதல் நாள் வந்து 10 lakhs கலெக்ட் பண்ணுச்சு, 2வது நாள் 20 lakhs பண்ணுச்சு, 3வது நாள் 40 lakhs பண்ணுச்சு. அதான் வழக்கமா வந்து படங்கள் வந்து முதல் நாளோட வந்து அடுத்த நாள் கம்மியாயிட்டே இருக்கும். அந்த அளவுல வந்து உங்க பட்ஜெட்டை வந்து அது ரீச் ஆச்சோ இல்லையா, ஆனா வந்து கிராஸ் வந்து ஏறிட்டே இருந்தது ரொம்ப. அப்ப வந்து படம் வந்து ஒரு மக்களால ரிசீவ் பண்ணப்படுது. ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா, அது வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க முடிய மாட்டேங்குது. வந்து நம்ம இந்த ஒரு எல்லாருக்கும் உண்டானமான வழி இங்க வந்து சைக்கிள்ல போறவனுக்கு ஒரு வழி, கார்ல போறவனுக்கு ஒரு வழி, பைக்ல போறவனுக்கு ஒரு வழி எல்லாம் இருக்க மாதிரி இங்க நமக்கு வந்து ஒன்லி ட்ரெயின்ல போறதுதான் போக முடியும், பெரிய படங்கள் தான் வர முடியும், இது மாதிரி படங்கள் வர முடியாதுங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறதால சரியா கொண்டு போய் வந்து இந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சினிமா வந்து வேற ஒரு தகவல் போகுது. முன்னாடி புதிய பாதையும் எடுக்க முடியும், நம்ம ரஜினி சார் படம் ரிலீஸ் பண்ண முடியும் மாதிரி இருக்கும், அது மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஆனா படம் நல்லா இருந்தா கூட அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள உயிர் போடுற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது ஒரு விஷயம் இல்லை, அதை கொண்டு வந்து ஆடியன்ஸுக்கு சேர்க்கறதுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குங்கிற பட்சத்துல உங்க படத்தை வந்து நீங்க வந்து மிகப்பெரிய படத்தோ கருதப்பட்ட படத்தோட கூட நான் ரிலீஸ் பண்ணுவேங்கிறது தான் உங்களோட புதிய பாதையை பார்த்துக்கணும் தான். இல்லைங்களா? அது வந்து எல்லா வகையிலும் வந்து ஒரு பார்த்திபன் சார்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறதே வந்து பண்ணலவே வந்து உங்களுடைய ஐடென்டி போயிடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப கூப்பிட தூரம் தான், ஆனா கூப்பிட்டா தூரத்தை இருக்க மாட்டேன். அந்த வரியில இருந்து கூட நான் யாருங்கிறத வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு முயற்சி தான் சினிமாவில் வந்து. அது வந்து ஒரு புதிய முயற்சி, எல்லா புதிய பாதை மாதிரி முயற்சி வந்து புதுசா இருந்துட்டே இருக்கு. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நீங்க. ஏன்னா உங்க ஒத்த செருப்புலாம் வந்து நிச்சயமா மற்றவங்களால சாதிக்க முடியாத ஒரு சாதனை தான் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க. இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களோட சேர்ந்து நீங்க ஒரு படம் பண்ண முடியுங்கிறது கூட ஒரு பெரிய இதுதான். 35 வருஷம் கழிச்சு 10-12 வயசு குழந்தைங்களோட சேர்ந்து நிக்கிறதுங்கிறது அந்த ஜென்ரேஷன் கேப் இல்லாம அவங்க கிட்ட இருக்கிறதுக்கு இது வர்றது. அப்புறம் வந்து டிமாண்ட் வந்து இருக்கிற இடத்துல நான் சப்ளை பண்ண முடியும், டிமாண்ட் அதிகம் வச்சு அது இல்லாத இருக்கிற இடத்துல நான் சப்ளை புதுசா பண்ணுவேன், அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்கிற முயற்சி இருக்கு இல்லையா, அது கூட வந்து தன்னோட இந்த சினிமா போயிடணும்னு இல்லாம அது எல்லாருக்கும் ரீச் ஆகணுங்கிற ஒரு முயற்சியும் வந்து உங்க முயற்சி மிகப்பெரிய முயற்சி. நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே துணையா இருப்போம். நீ உங்களை மாதிரி பார்த்திபன் சார் மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த சினிமாவை வந்து உயிர்ப்பிச்சுட்டே இருக்குது. அது மறுபடியும் வந்து அது அப்படியே துருப்பிடிக்க ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அது மாதிரி யாரோ ஒருத்தர் அந்த அங்கே இருக்க அவன மாதிரியான ஒருத்தர் வரா இல்லையா உலகத்துல வந்து, எனக்கு இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை, அதனால நான் வந்து பெரிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மனுஷன் இருக்கு இல்லையா, அது மாதிரி எனக்கு கேரக்டர் பிடிச்சிட்டு எங்க அவன் தான் இப்ப உலகத்தோட அடையாளமே இப்ப அவனா ஆயிடுறான் வந்து அது வந்து விஷயங்கள. அது மாதிரி வந்து சயின்ஸ்ல வந்து சும்மா ஒரு போகஸா இல்லாம வந்து அந்த கோல்டு டிஸ்க் எடுத்துட்டு அது எவ்வளவு நாள் ட்ரை பண்ணா எவ்வளவு ஸ்பீட்ல எடுத்துச்சு, அதுல கூட அந்த குழந்தைங்க படம் பார்க்கணும் லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு 5 minutes பார்த்தா கூட வந்து அதுல இருக்கிற அந்த அதுக்குண்டான இது இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு போகஸான ஒரு விஷயம் இல்லாம அது வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கொடுக்கறது தான் உங்களோட முயற்சி. நிச்சயமா வந்து நீங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இதுவா இருப்பீங்க, ஒரு மைல் ஸ்டோனா இருப்பீங்க. படம் ஓடுது ஓடல அதெல்லாம் விஷயம் இல்லை. பார்த்திபன் படம்னா அது வந்து ஒரு மொத்தம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட மொத்தம் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிச்சயமா உங்களுடைய படங்கள் ஒரு உதாரணமா இருக்கும். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க சார்பில் உங்களுக்கும், அதுவும் வந்து இவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து நிக்கிறதுக்கு நம்ம அப்பா அம்மாவும் கூட்டு வந்துருக்கீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். இது வந்து ஒரு சினிமாங்கிறது வந்து இதுல வந்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆர்டிஸ்ட் சினிமா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், இந்த ஃபார்மேட்ல இருக்கணும், ஒரு கதை இருக்கணும், பாட்டு இருக்கணும், லவ் இருக்கணும், இதெல்லாம் இல்லாம வந்து எப்படியும் ஒரு படம் பண்ண முடியுங்கிறது இதுதான் ஒரு முயற்சி நான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்ததில்லை, இதுதான் ஒரு புதிய முயற்சி. அதுல வந்து உங்களோட துணை எல்லாருக்கும் கூட நன்றி. சினிமா அவர் எடுக்கிறதுக்கு நீங்களாம் கூட குழந்தைங்க உங்களோட இருந்து அது பண்றதுக்கு பண்ணிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே நன்றி. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்து சார்பில் குழந்தைகளுக்கும் பார்த்திபனுக்கும் பெற்றோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்கிறேன். அவர் ஒரு 13 சீட்டை வச்சு அந்த சீட்டாட்டத்தை வந்து ஆடி இருக்கிறாரு.
அது கண்டிப்பாக ஒரு டிக் அடிச்சிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு ஒரு பரிசு தொகையை வந்து அவர் அள்ளிட்டு போகிறாரு. அவர் வந்து இந்த படத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா, இப்போ சார் சொன்னாங்க, அது எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பண தேவையை பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் வந்து சும்மா எனக்கு தெரிஞ்சு வந்து அவருக்கு வந்து அந்த இரவின் நிழல் படமாகட்டும், ஒத்த செருப்பாகட்டும், இது எல்லாமே வந்து நிறைய அள்ளி கொடுத்துருக்கு. அவர் ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்காக அவர் அதை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறாரு. இப்போ பாருங்க, அவர் அந்த அதாவது அவர் எப்பவுமே ஒரு ஒத்த செருப்பு கொடுக்குறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர் கூடவே இன்னொரு செருப்பும் கொடுக்குறாரு. அது நம்ம போட்டு கூட நடப்போம். அப்போ 2 காலும் சேர்ந்து நடக்கிற மாதிரி அவர் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அவர் ஒரு செருப்பு, நம்ம ஒரு செருப்பு. நடக்கும்போது நம்ம நடை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மாதிரி வந்து இப்போ அவர் ஒரு புது தகவல் ஒன்று சொன்னார். டென்சல் வாஷிங்டனை வச்சு அவர் அந்த படம் மொத்த செருப்பு ஹாலிவுட்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வந்து என்னுடைய இயக்குனர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப உயரங்களை வந்து தொடும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. இன்னும் நிறைய நாள் இருக்குது. அது வந்து நல்லபடியாக ஓடி நமக்கு வந்து சமீபத்தில் 100வது நாளை உண்மையாக கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த டீம்ஸ் வந்து இருக்குன்னு நான் நம்புறேன். நன்றி. வணக்கம். பார்த்திபன் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்ம புகழ்ந்து பேசுறதுக்கு ஒன்றும் ஆல்ரெடி புகழ்ந்து உச்சியில தான் பார்த்திபன் ஆல்ரெடி இருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு விஷயங்கள்லையும் பார்த்திபன் அந்த புதிய பாதை மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் ஒரு புதிய ஒரு பார்வை விஷன். பொதுமை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிராமத்துல இந்த மாதிரி 4 பிள்ளைங்க ஸ்கூலில் தப்பிச்சு போய் ஒரு பேயை பார்க்கலான்ட்டு போய் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செகண்ட் ஹாஃப்ல பார்த்திபன் வந்ததுக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படம் பார்க்குறப்ப. அதோட வந்து ரொம்ப அற்புதமா பார்த்தீங்கன்னா இது என்னன்னா 13 லக்கி நம்பர்லன்னு சொன்னோன்னே எனக்கு நான் டேட்டா பார்த்து 13 அடப்பாவி என்னடா எப்படின்னு பார்த்தேன்னா கிளைமாக்ஸ் என்ன வச்சுன்னா இந்த 13 ஸ்டாரை உருவாக்கி பாருங்க. நம்ம அடுத்த ஸ்டார் வந்து ரஜினி கூட போயிட்டு இருப்பாங்க. அப்போ 13 பெரிய லக்கி அப்படிங்கிறத இதை வந்து கரெக்ட் இந்த படம் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்து. பார்த்தீங்கன்னா ஒரு அனாதைய பையன், படிக்க வைக்க கூட யாருமே கிடையாது, தாய் தகப்பன் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பையன் இன்னைக்கு வந்து எனக்கு நான் வந்து சாக்ரிஃபைஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லா கிளைமேக்ஸ்ல ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காரு. ரொம்ப டச்சிங்கா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. படம் கண்டிப்பா வெற்றி படம் தான். அதை பற்றி நான் நிறைய வேற ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. வாழ்த்துக்கள் பார்த்துக்கள். தொடர்ந்து டென்சல் வால்சிங்டன் கண்டிப்பா இருக்கு. இந்த படத்தை கண்டிப்பா இதை சேர்த்து பண்ணலாம்னு சொல்ல நினைக்கிறேன் நான். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.